தபால் பெட்டிகள் சிவப்பு நிறமுடையது ஏன் என்று அறிவீர்களா? சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டுகளில் மத்தியகால ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகாண் பயணங்களை மேற்கொண்டன. வியாபாரம், பொருளாதாரம் மற்றும் பணம் ஈட்டும் முயற்சிகளில் அவர்கள் பல நாடுகளுக்கும் புறப்பட்டார்கள். அதில் போர்த்துகல் தேசத்து வீரர்களும் அடங்குவர். போர்த்துகேய மாலுமிகள் அவ்வாறு புதிய தேசம் ஒன்றை நோக்கி கப்பலில் புறப்பட்ட வேளையில் அவர்களுடைய கப்பல் நடுக்கடலில் புயலில் சிக்கியது. பல போராட்டங்கள், பல முயற்சிகள் செய்தும் கப்பலை காப்பாற்ற முடியவில்லை. கப்பல் உடைந்து சுக்குநூறாகியது, கடலில் மூழ்கியது. அதிலிருந்த வீரர்களும் காணாமல் போயினர். கப்பலில் இருந்த கப்பலோட்டி ஒருவர் நீந்தி நீந்தி கரை சேர்ந்தார். கப்பலின் சில பாகங்களும் கரை சேர்ந்தன. ஆளரவமற்ற ஒரு உவர் நில புதர் பகுதியில் கரையொதுங்கிய கப்பலோட்டிக்கு அந்த தீவில் உணவோ நீரோ கிடைக்கவில்லை. உயிர் வாழ்வதற்கான சாத்தியங்கள் குறைவான அந்த பகுதியில் ஏதாச்சும் கப்பல்கள் வருகிறதா என்று கரையிலிருந்து காத்து கொண்டே இருந்தார். எந்த கப்பல்களும் அந்த பகுதியால் செல்லவே இல்லை. தன் இறுதி மூச்சு வரை காத்திருந்தவர் இனி முடியாது என்ற நிலை உருவானதும் தனது உடைக்குள் இருந்த காகித துண்டொன்றில் பேனாவால், போர்த்துக்கல் தேசத்து வீரர்களான நாம் வரும் வழியில் புயலில் சிக்கி எமது கப்பல் உடைந்து விட்டது. அதிலிருந்து உயிர் தப்பிய ஒருவரான நான் இந்நிமிடம் வரை என் உயிரை காக்க போராடி கொண்டிருந்தேன். அதற்கான வாய்ப்புகள் அருகி வருகின்றன. எனது பயணம் இத்துடன் முடிவடைகிறது. பெயர் விவரங்களையும் குறிப்பிட்டு ஒரு குறிப்பை எழுதியவர் அந்த செய்தி குறிப்பை கரையொதுங்கிய கண்ணாடி போத்தல் ஒன்றில் இட்டு மூடி தனது சப்பாத்தை கழட்டி அதனுள் பாதுகாப்பாக வைத்து மூடினார். சப்பாத்து கயிறுகளால் சப்பாத்தை மரத்தில் கட்டி தொங்கவிட்டார். போர்த்துகேயர்கள் அணியும் சப்பாத்து சிவப்பு நிறமானதாக இருக்கும். அதன் அடிப்பகுதியும் மேல் பகுதி விளிம்புகள் கருப்பு நிறத்திலும் அமையப்பெறும். பல்லாண்டுகள் கழித்து அந்த பகுதியால் வந்த கப்பலோட்டிகள் கப்பலின் உடைந்த சிதைவுகளும் ஒரு மனித எலும்பு கூடும் தென்படவே அந்த பகுதியை ஆராய்ந்தனர். அங்கே ஒரு சப்பாத்து மரத்தில் தொங்கவிடப்பட்டதை அவதானித்து அதை புரட்டிய போதே அந்த கடிதம் அவர்களிடம் சிக்கியது. கடிதத்தை தாங்கிய போர்த்துகேய மாலுமியின் சப்பாத்தின் நிறமே உலகிலுள்ள தபால் பெட்டிகள் சிவப்பு நிறமானதாகவும் விளிம்புகள் கருப்பு நிறமானதற்கும் காரணமாகியது. தபால் பெட்டிகள் எப்போதுமே தொங்கவிடப்பட்ட நிலையில் இருப்பதற்கும் அதுவே காரணமாகியது. நேயர்களே, இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்